சாப்டர் தி பிகினிங். வீடியோகான் என்ற பெயர் இந்திய நடுத்தர குடும்பங்களின் வீட்டுக்குள் நுழைந்த ஒரு கனவு. 70களின் இறுதியில் இந்தியாவில் டெலிவிஷன் என்பது ஆடம்பரமாக இருந்த காலம் அது. தொழில்நுட்பம் வெளிநாடுகளின் கையில் இருந்தது. அந்த சூழலில் உள்ளூர் உற்பத்தி மூலம் இந்தியர்களுக்கான எலக்ட்ரானிக்ஸ் கனவை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமே வீடியோகானின் அடித்தளம். சிறிய தொழிற்சாலை, குறைந்த வளங்கள், ஆனால் பெரிய நோக்கம். இந்திய சந்தையின் தேவையை புரிந்துகொண்டு விலை, தரம், கிடைப்புத்தன்மை ஆகிய மூன்றையும் இணைக்க முயன்ற ஆரம்ப காலம். இங்கேதான் ஒரு பெரிய கதை மெதுவாக உருவாகத் தொடங்கியது. சாப்டர் விஷன் ஆஃப் வேணுகோபால் தூத். வேணுகோபால் தூத் என்பவர் சாதாரண தொழிலதிபர் அல்ல. இந்திய உற்பத்தி உலகளாவியதாக மாற வேண்டும் என்ற கனவு அவருக்கு இருந்தது. இறக்குமதியை நம்பாமல் இந்தியாவில் தயாரித்து இந்தியர்களுக்கே வழங்க வேண்டும் என்ற பிடிவாதம். அவர் எடுத்த முடிவுகள் அனைத்தும் நீண்ட காலத்தை நோக்கியவை. தொழிற்சாலைகள், மனித வளம், சப்ளை செயின், ஆல் கேர்ஃபுல்லி பிளான்ட். அவர் வணிகத்தை வெறும் லாபமாக அல்ல, தேசிய பங்களிப்பாக பார்த்தார். இந்த மனநிலையே வீடியோகானை ஒரு பிராண்டாக மாற்றியது. ஆனால் அதே கனவின் அளவு பின்னாளில் மிகப்பெரிய சுமையாகவும் மாறப்போகிறது. சாப்டர் என்டரிங் இந்தியன் ஹோம்ஸ். வீடியோகான் தொலைக்காட்சிகள் மெதுவாக இந்திய வீடுகளில் இடம் பிடிக்கத் தொடங்கின. கல்யாணம், தீபாவளி, உலகக்கோப்பை கிரிக்கெட், எல்லா மனநிலன்களிலும் வீடியோகான் திரைகள். விலை மலிவு, சர்வீஸ் வசதி, எளிதான கிடைப்புத்தன்மை இதன் பலம். கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரே பிராண்ட் அடையாளம். இது வெறும் ப்ராடக்ட் இல்லை, அது குடும்ப அனுபவமாக மாறியது. மேட் இன் இண்டியா என்ற நம்பிக்கை மக்களிடம் உருவானது. அந்த காலத்தில் பிராண்ட் லாயல்டி என்பது விளம்பரத்தால் அல்ல, அனுபவத்தால் உருவானது. வீடியோகான் அந்த நம்பிக்கையை சரியாக பயன்படுத்தியது. சாப்டர் எக்ஸ்பான்ஷன் ஏரா. வெற்றியின் சுவை அதிகரித்ததும் வீடியோகான் விரிவடைந்தது. டெலிவிஷன் மட்டுமல்லாமல் வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், ஏர் கண்டிஷனர் என வீட்டுத் தேவைகளின் முழு வரிசையும் உருவானது. ஒரே பிராண்டில் அனைத்தும் கிடைக்கும் என்ற வசதி மக்களை ஈர்த்தது. தொழிற்சாலைகள் பெருகின, வேலைவாய்ப்புகள் உருவானது. இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வீடியோகான் ஒரு அடையாளமாக மாறியது. இந்த கட்டத்தில் நிறுவனம் தன் எல்லைகளை சரியாக அறியாமல் வளர்ச்சியை இயல்பாக எடுத்துக்கொண்டது. அதுவே பின்னாளில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. சாப்டர் குளோபல் ஆம்பிஷன். இந்திய வெற்றி போதவில்லை. உலக சந்தை வீடியோகானை அழைத்தது. வெளிநாடுகளில் தொழிற்சாலைகள், சர்வதேச ஒப்பந்தங்கள், மல்டிநேஷனல் கனவு, இந்தியன் பிராண்ட் கோயிங் குளோபல் என்ற பெருமை. ஆனால் உலக சந்தை கடினமானது. போட்டி, தொழில்நுட்ப வேகம், முதலீட்டு அழுத்தம் ஆல் இன்டென்சிஃபைடு. இந்த கட்டத்தில் வீடியோகான் தன் கோர் ஸ்ட்ரெங்தை விட கனவின் அளவை பெரிதாக்கியது. உலகளாவிய வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஆவல் அபாயங்களை மறைக்கத் தொடங்கியது. இங்கேதான் கட்டுப்பாடு மெதுவாக கைகளிலிருந்து வழுக்க ஆரம்பித்தது. சாப்டர் தி ஆயில் ட்ரீம். எலக்ட்ரானிக்ஸில் வெற்றி கண்ட வீடியோகான் முற்றிலும் வேறொரு உலகத்திற்குள் நுழைந்தது. எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை. லாபம் அதிகம், ஆனால் அபாயமும் அதிகம். வெளிநாடுகளில் எண்ணெய் களங்களை வாங்க பெரிய முதலீடுகள். இந்த முடிவு நிறுவனத்தின் பாதையை மாற்றியது. கோர் பிசினஸுக்கு தொடர்பில்லாத துறை, ஆனால் கனவு மிகப் பெரியது. இந்த கனவை நிறைவேற்ற ஒரே வழி கடன். அதிக கடன், நீண்டகால நம்பிக்கை, எதிர்பாராத சந்தை மாற்றங்கள், ஆல் ஸ்லோலி டைட்டனிங் த நாட். சாப்டர் டெட் பிகின்ஸ் டு ப்ரோ. கடன் என்பது வளர்ச்சிக்கான கருவியாக இருந்தது. ஆனால் அது கட்டுப்பாட்டை மீறும்போது சங்கிலியாக மாறுகிறது. வீடியோகானுக்கு கடன் மெதுவாக பெருகியது. வங்கிகள் நம்பிக்கை வைத்தன. பெரிய பெயர், பெரிய திட்டங்கள். ஆனால் வருமானமும் செலவுகளும் சமநிலையில் இல்லை. எண்ணெய் துறையில் எதிர்பார்த்த லாபம் வரவில்லை. எலக்ட்ரானிக்ஸில் போட்டி அதிகரித்தது. கடன் திருப்பி செலுத்தும் அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. இங்கே பிரச்சனை வெளிப்படையாக இல்லை, ஆனால் அடித்தளத்தில் விரிசல் உருவாகிக் கொண்டிருந்தது. சாப்டர் மார்க்கெட் சேஞ்சஸ். இந்திய எலக்ட்ரானிக்ஸ் சந்தை மாறியது. சாம்சங், எல்ஜி, சோனி போன்ற உலக பிராண்ட்ஸ் நுழைந்தன. புதிய தொழில்நுட்பம், சிறந்த டிசைன், ஆக்கிரமிப்பு மார்க்கெட்டிங். வீடியோகான் பழைய பலத்திலேயே நம்பிக்கை வைத்தது. இன்னோவேஷன் மெதுவானது.
பிராண்ட் இமேஜ் மங்கத் தொடங்கியது. வாடிக்கையாளர் தேர்வுகள் மாறின. விலை மட்டும் போதாது என்ற காலம் வந்தது. சந்தை மாற்றங்களை சரியாக புரிந்து கொள்ளாதது வீடியோகானுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. சாப்டர் கேஷ் ஃப்ளோ கிரைசிஸ். விற்பனை குறைவு, செலவுகள் அதிகம், கடன் வட்டி சுமை ஆல் டுகெதர் கிரியேட்டட் கேஷ் ஃப்ளோ கிரைசிஸ். தொழிற்சாலைகள் இயங்கினாலும் பண ஓட்டம் சரியில்லை. ஊதியங்கள், சப்ளையர்கள், வங்கிகள் ஆல் பிரஷர் பாயிண்ட்ஸ். இந்த கட்டத்தில் முடிவுகள் அவசரமாக எடுக்கப்பட்டன. சில சொத்துகள் விற்கப்பட்டன, சில திட்டங்கள் நிறுத்தப்பட்டன. ஆனால் இது தற்காலிக நிவாரணம் மட்டுமே. அடிப்படை பிரச்சனை தீரவில்லை. வீடியோகான் ஒரு நெருக்கடியின் மையத்தில் சிக்கியது. சாப்டர் வார்னிங் சைன்ஸ் இக்னோர்ட். எச்சரிக்கை சின்னங்கள் தெளிவாக இருந்தன, ஆனால் அவை புறக்கணிக்கப்பட்டன. நாம் மீண்டும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கை மட்டுமே இருந்தது. சந்தை, வங்கிகள், முதலீட்டாளர்கள் ஆல் காஷியஸ். ஆனால் உள்ளே மாற்றமில்லை. இது ஒரு பொதுவான மனித பிழை. வெற்றிகால நினைவுகள் தற்போதைய உண்மையை மறைக்கிறது. வீடியோகானுக்கும் அதுவே நடந்தது. மாற்றம் செய்ய வேண்டிய தருணத்தில் பிடிவாதம் மேலோங்கியது. சாப்டர் பேங்கிங் பிரஷர். வங்கிகள் கடன் திருப்பி செலுத்த அழுத்தம் கொடுத்தன. என்பிஏ என்ற வார்த்தை நெருங்கியது. ஒரு காலத்தில் பெருமையாக இருந்த நிறுவனம் இப்போது சந்தேகமாக பார்க்கப்பட்டது. நம்பிக்கை குறைந்தது. புதிய கடன் கிடைக்கவில்லை. பழைய கடன்கள் சுமையாக மாறின. இது ஒரு டாமினோ எஃபெக்ட். ஒரு துறையில் ஏற்பட்ட பிரச்சனை முழு குழுமத்தையும் இழுத்து கீழே கொண்டு வந்தது. இங்கே மீட்பு மிகவும் கடினமாக மாறியது. சாப்டர் தி ஐசிஐசிஐ கான்ட்ரோவர்சி. வீடியோகானின் வீழ்ச்சியில் ஒரு பெரிய திருப்பம் சர்ச்சைகள். வங்கி கடன் தொடர்பான குற்றச்சாட்டுகள், விசாரணைகள், மீடியா கவனம். பிராண்ட் இமேஜ் முற்றிலும் சிதைந்தது. வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி. ஒரு காலத்தில் நம்பிக்கை, இப்போது சந்தேகம். சட்ட சிக்கல்கள் வணிகத்தை முழுமையாக முடக்கின. இந்த கட்டத்தில் நிறுவனம் வணிகத்தை விட சட்ட சிக்கல்களிலேயே அதிகமாக சிக்கியது. சாப்டர் லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட். வணிகத்தில் பணத்தை விட நம்பிக்கை முக்கியம். வீடியோகான் அந்த நம்பிக்கையை இழந்தது. வங்கிகள், வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் ஆல் லாஸ்ட் ஃபெய்த். ஒருமுறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் கட்டுவது கடினம். பொருட்கள் இன்னும் சந்தையில் இருந்தாலும் பிராண்ட் மனதில் இல்லை. இது ஒரு மெதுவான மரணம். எவ்வித சத்தமும் இல்லாமல் ஒரு பெரிய பெயர் மறைந்து கொண்டிருந்தது. சாப்டர் இன்சால்வென்சி ஃபேஸ். இறுதியில் இன்சால்வென்சி ப்ராசஸ். சொத்துகள் மதிப்பீடு, கடன்கள் பட்டியல், சட்ட நடைமுறைகள். இது வெற்றியின் எதிர்ப்புறம். ஒரு காலத்தில் விரிவடைந்த தொழிற்சாலைகள் இப்போது கணக்குகளில் எண்ணிக்கைகளாக மாறின. மனித கனவுகள் சட்ட ஆவணங்களாக மாறிய தருணம். வீடியோகான் என்ற பெயர் ஒரு நிறுவனம் அல்ல, ஒரு கேஸ் ஸ்டடியாக மாறியது. சாப்டர் இம்பாக்ட் ஆன் எம்ப்ளாயீஸ். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பாதிக்கப்பட்டனர். வேலை, வருமானம், எதிர்காலம் ஆல் அன்சர்டன். ஒரு நிறுவனத்தின் வீழ்ச்சி எண்களால் மட்டும் அளவிட முடியாது. அதில் மனித வாழ்க்கைகள் இருக்கின்றன. வீடியோகானின் வீழ்ச்சி பல குடும்பங்களை நேரடியாக தாக்கியது. இது வணிகத்தின் மறுபக்கம். வெற்றியின் பின்னால் இருக்கும் பொறுப்பை இது நினைவூட்டுகிறது. சாப்டர் இண்டஸ்ட்ரி லெசன்ஸ். வீடியோகான் ஒரு பாடம். கோர் பிசினஸை விட்டு விலகும் போது வரும் அபாயம். கடன் வளர்ச்சியின் நண்பனாக இருக்கலாம், ஆனால் கட்டுப்பாடு இல்லை என்றால் பகை. சந்தை மாற்றங்களை புரிந்து கொள்ளாததின் விளைவு. இந்த கதை பல தொழிலதிபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. வளர்ச்சி என்பது வேகமல்ல, சமநிலை. சாப்டர் ரைஸ் வெர்சஸ் ஃபால். வீடியோகானின் எழுச்சி வேகமானது, வீழ்ச்சி மெதுவானது. இதுவே உண்மை. பொதுவாக வீழ்ச்சி ஒரே நாளில் நடக்காது. அது சிறிய தவறுகளின் கூட்டுத்தொகை. வீடியோகான் அந்த உண்மையின் உதாரணம். வெற்றியின் உச்சியில் இருக்கும்போது அடித்தளத்தை வலுப்படுத்தாததின் விளைவு. சாப்டர் A brand that lived. இன்று வீடியோகான் இல்லை, ஆனால் அதன் நினைவுகள் இருக்கின்றன. பல வீடுகளில், பழைய டெலிவிஷன்களில் அந்த லோகோ இன்னும் வாழ்கிறது. அது ஒரு காலத்தின் அடையாளம். இந்திய தொழிலுலகத்தின் ஒரு அத்தியாயம். வெற்றியும் தோல்வியும் சேர்ந்த ஒரு முழு கதை. சாப்டர் ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன். வீடியோகான் கதை ஒரு டாக்குமெண்ட்ரி அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கனவுகள் அவசியம், ஆனால் கட்டுப்பாடும் அவசியம். வளர்ச்சி முக்கியம், ஆனால் அடித்தளம் அதைவிட முக்கியம். இந்த கதை முடிவடைகிறது, ஆனால் அதன் பாடங்கள் தொடர்ந்து பேசப்படும்.